இஸ்லாமிய தேசமான இந்தோனேசியால இந்து கடவுள்கள் குறித்த நாணயங்கள் இருக்கு, கரன்சி இருக்கு. அவங்க ஏத்துக்கிறாங்கல்ல, அவங்க அந்த பன்முகத்தன்மை ஏத்துக்கும் போது நம்ம ஏன் ஏத்துக்கூடாது? இல்லை சார், இது வழிபாடு சம்பந்தமானது. நாங்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். பிரிவினையை நம்ம புகுத்துவதுதான் பிரச்சனையே. இது பிரிவினை கிடையாது. இது சர்ச்சைக்குரிய அந்த வரிகள் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் இத்தனை காலம் வந்து அனுமதிக்கப்படவில்லை. போராட்டத்தின் போது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே வந்தே மாதரம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. தாயை நம்ம வணங்குறோம். இப்ப இந்த 6 ஸ்டான்ஸா பாடுவது தான் நமக்கு சர்ச்சையா இருக்கு. அதை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எப்படி சட்டமாக்கியிருக்காங்க? எந்த விவாதம் இல்லாமல் வந்தே மாதரத்தை அவமதிப்பது சட்டப்படி குற்றம் என்று எந்த விவாதம் இல்லாம அவசர கதியில வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறீங்கல்ல நீங்க. இதை வந்து பாடுன்னு சொல்லி தேசிய பாடல் ஆக்கி, பாடலைன்னா அவமதிச்சா குற்றம்னு சொல்லி சிறை தண்டனை வரைக்கும் போகும்போது அதீதமா கொண்டு போறீங்களா? அதை தண்டனை ஆக்கிட்டு சட்டமாக்கிட்டு இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்த 3ஆம் இடத்துல தள்ளியிருக்காங்க. ஆளுநர் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அனுப்பக்கூடிய சுற்றறிக்கையில் தெளிவாக அனுப்பியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சகத்திலேருந்து அப்படி ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா ஏன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் ஏன் கண்டிக்கல? ஏன் கண்டிச்சிருக்கா? இந்த மசோதாவை எனக்கு ஞாபகம் இல்லை. தமிழக பாரதிய ஜனதா வந்து அதை கண்டிச்சிருந்தா வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது தவிர்க்கப்படும். எனக்கு தெரிஞ்சு தாவேகா கிட்ட இருந்து அறிக்கை வந்தது. திமுக போராடிச்சு. வந்தே மாதரத்தை ஸ்டாண்ட் தாங்க. ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய பாடல். இந்த 2 பாடல் இருக்கிறதுங்கிறது உறுதியா இருக்கும். வந்தே மாதரம் இடைப்பட்ட திணிப்பு மசோதா நிறைவேற்றி அதை எதிர்க்கவே இல்லை. அவங்க எதிர்த்தாங்களா? எங்க ஸ்டாண்டு தமிழ் தாயை வாழ்த்தணும்னு தீர்மானம் போடுறீங்க. அதே அமர்வுல அதே அசம்பிளியில தமிழை பற்றி பேசினா மதத்தை கொண்டு வர்றீங்க. இல்லை, அதாவது வந்துங்க பேச்சை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதனால் உணர்ச்சி பூர்வமான சொன்னது தான். மற்றபடி வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வட்டார மொழி வழக்கு இருக்குது. வட்டார மொழி வழக்கு கிறிஸ்டியன்கிறது எங்கே வந்துச்சு? அதாவது வந்துங்க இயல்பாக சொன்னது, அவ்வளோதான். அதுக்காக வந்து அது குறை சொல்லக்கூடாது. ஐக்கிய தூக்கி போடும்போது அதாவது உங்களுக்கு கோவம் வரலையா? நீங்கள் முனைவர் வைகை செல்வனுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் வந்து பேரவைத் தலைவர் நாற்காலிலிருந்து இறங்கி அடிக்கலாம் பாஞ்சிருக்காங்க ஒரு காலத்தில். That's what about it? அவங்க பண்ணா முனைவருக்கு கோவம் வரலையா? சட்டப்பேரவை பாஞ்சது தவறுதானே? கண்டிப்பா இல்ல. அதை தாண்டி நான் வந்து பான் கிறிஸ்டியன், நான் பைபிள் படிச்சவன், அன்பு மொழி எனக்கு தெரியும். எவ்வளோ அன்பு மொழி உங்களுக்கு வந்து தமிழ் படிச்சாலும் தெரியாது. அப்படிங்கும் போது தமிழையும் மதத்தையும் ஏன் பிட் பண்றீங்க? ரெண்டுமே வந்து தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி, உயிர் மொழி. நம்முடைய ஊனில், உணர்வில், உதரத்தில், நாடி நரம்புகளில் கடந்துட்ட தமிழ் மொழி. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு நாடி நரம்புல தமிழ் தானே இருக்கு. கண்டிப்பா. அப்புறம் ஏன் இதையும் அதையும் சேர்க்கணும்? உணர்ச்சி பூர்வமா பேசிட்டாரு, அவ்வளவுதானே ஒழிய. தொலைக்காட்சியில இப்படி பேசுவாங்க, சட்டமன்றத்துல அப்படி பேசுவாங்க. அதான் அவங்களோட பழக்கம். இல்ல, அந்த பழக்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. எங்களுக்கு ஒரே மாதிரி பேச்சு தான், ஒரே மாதிரி நடவடிக்கை தான். அது சில நேரங்களில் அதாவது எனக்கு தெரியல. வைகை செல்வன் அண்ணனை போன்றவர்கள் வக்காலத்து வாங்குவது எனக்கு வருத்தத்தை தருகிறது. ஒரு நிமிஷம் பேசிடுறேன். என்னன்னா, என்னுடைய மொழியில் நான் கற்றுக்கொண்டதில் எனக்கு சிக்கல் இருக்கிறது, எனக்கு காலம் வேண்டும். ஏன்னா தெலுங்கில் கூட பேசி அவருக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மையார் தெலுங்கில் பதில் சொன்ன காலம். சோ நம்ம எல்லா மொழிகளையும் மதிக்கிறோம். கேட்டவருக்கு பதில் நான் பழகிவிட்ட விதத்தில் எனக்கு இப்படி இருக்கிறது. ஆனால் சட்டமன்றத்திற்கு நான் தமிழை தயார் கொள்கிறேன் என்பது தான், தன்னை தயார்படுத்திக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லி இருந்தால் சரி. கிறிஸ்தவ மதம் இப்போ எனக்கு என்ன தமிழ் சிக்கலாவா இருக்கு கேட்குறேன் நான். இல்லை, கடந்த அவரோட பல தலைமுறைக்கு முன்னால் கிறிஸ்தவனாக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்தவன் நான். ரைட். எனக்கு ஏன் தமிழ் வர்ற மாதிரி எனக்கு ஆங்கிலமும் வர மாட்டாங்க. ஆனா பாருங்க, டாக்டர் கட்சிக்கு வந்த அலட்சியமும் கோபமும் நீங்க திமுகவுக்கு வரல. ஏன் நாங்க ஏவா வேலு வந்து அவரை வந்து போஷிச்சிட்டு இருந்தார். நயினார் நாகேந்திரன் தான் கொந்தளிச்சார். என்னால பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று. ஆனா திமுக பொறுத்து கொண்டது. நாங்க பொறுத்துக்கல. அதாவது அவர் வந்து இவர் தான் கேள்வி கேட்டது, எங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் கேள்வி கேட்டாரு. அதுக்கு அவர் அப்படி பதில் சொல்லும்போது உங்க பக்கம் வந்தவர் உதயசூரியன் சின்னம் தானே அவர். இன்னைக்கு திமுக தானே அவர். திமுகங்கிற பேர்ல தாங்க இருக்கிறார். அவர் தான் கேட்டார். இன்னைக்கு திமுக தான். ஆமா, என்னைக்குனாலும் திமுக தான். அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. அப்பதான் அண்ணா ஏவாவேல் அண்ணா அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக சொன்ன வார்த்தை. நீங்க கோவப்படாதீங்க. இல்ல இல்ல, காம்ப்ரமைஸ் அந்த ரெண்டு கட்சிக்குமான பிரச்சனை இல்ல. இல்ல, காம்ப்ரமைஸ்ங்கிறது நீங்க ஆங்கிலத்துக்கு வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இந்து மதம் சார்ந்து இதே மாதிரி ஒரு கருத்து வந்திருந்தால்
எல்லாரும் எந்திரிச்சு பொங்கி இருப்பாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற தன்மை என்று வரும்பொழுது மற்ற மதத்திற்கு நான் நேரடியாக கேள்வி கேட்கிறேன். இதே இது நான் ஒரு இந்து, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா நான் இந்து, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், எவ்வளவு தமிழ் கற்றாலும் வராதுன்னு அந்த இடத்துல கிறிஸ்துவத்தை விட்டுட்டு இந்துன்னு ஒரு வார்த்தையை போட்டுருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். போயிருப்பாங்க. இல்லைங்க, ஒரு மெஜாரிட்டிக்கும் மைனாரிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். அதுல கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் ஒண்ணு. அதுதான் அவங்க குற்றச்சாட்டு. மெஜாரிட்டினா ஒரு கணக்கு, மைனாரிட்டினா எல்லாம் ஒண்ணுதான். அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தார்மீக கடமை. ஏற்க வேண்டிய விஷயம், மாற்று கருத்து இல்ல. சிறுபான்மை மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பெரும்பான்மையும் சேர்ந்து அவங்களை பாதுகாக்கணுங்கிறத நான் ஏற்கல. அதுக்காக மொழி கத்துக்க மாட்டேன், இல்ல எனக்கு மொழி தெரியாதுங்கிறது எப்படி உணர்ச்சிபூர்வமா சொல்றார். மொழி அறிவு நல்ல ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, நிதிநிலை அற்புதமாக தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த முறை திமுகவில் லண்டன்ல படிச்சவர், தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர், பிடிஆர் தப்பும் தவறுமா சொன்னதை விமர்சனம் பண்ணாங்க. இல்ல நான் ஏற்கிறேன். பிடிஆர் அவர்களுக்கு இதே சிக்கல் இருந்தது. அவரு ஃபாரின்ல படிச்சாரு, ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வந்தாரு. அவருடைய தமிழ் மொழி உச்சரிப்பை கூட இங்க நிறைய பேர் விமர்சிச்சிருக்கீங்க மாற்று கருத்தில். அவர் சொன்னாரா, நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேன், நான் இப்படிதான் தமிழ் பேசுவேன்னு சொன்னார். அது வந்துங்க இல்ல அதுல இன்னொன்னு அந்த காரணத்தை சொன்ன, முதல்ல அவரு பட்ஜெட்டை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே அவையினரிடம் வருத்தம் தெரிவிச்சு தான் சொன்னார். எடுத்து பாருங்க, எனக்கு அவ்வளவு தியாகராஜன் சொன்னார், எனக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு தமிழில் அந்த அளவிற்கு புலமை கிடையாது, எனவே நான் வைப்பதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் அண்ணன் தியாகராஜன் சொன்ன பிறகுதான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். இவரும் அதான் சொன்னார், மொழி குறித்தான மொழி விஷயங்கள்ல என்னை உருவ கேலிகள், மொழி கேலிகள்லாம் செய்யாதீங்க, இது அநாகரிகம் இல்லையா? அந்த திமுக உறுப்பினர் அவ்வளவு பவ்யமா அவ்வளவு அழகா சொன்னார். அவர் சொன்னதுல எந்த குறையும். முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை 6 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பேர் சொல்ல விரும்பல, உருவகேலி பண்ணாரா இல்லையா? யாரு? முதலமைச்சரையா? எப்போ? இது எல்லா இடத்துலயும் வந்தது. சபாநாயகர் கண்டிச்சாரு. அதுவா அந்த ஆக்ஷன் தவறுனாரு, இந்த ஆக்ஷன் அனுமதிச்சாரு. இது ஒட்டுமொத்த கேலி பண்ணாரு அவரு. நான் சொல்றேன், தமிழ்னு சொல்ற ஒரு கட்சியில இருந்து தமிழ் தெரியாதுன்னு அவங்க நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கிறேன்னு சொல்ற இடத்துல தமிழ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை இது தமிழ்நாட்டுல தான் இது நடக்குதுங்க. ஆக தமிழ் நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இல்லை என்பதான் எங்களை போன்றவர்களின் குற்றச்சாட்டே. சொல்லிட்டே இருப்பீங்க. இருமொழி கொள்கை தானே, இருமொழி கொள்கை தானே. என்ன மாதிரி மெடிக்கல் வார்த்தை இல்லாத போது ஆங்கிலத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு அறிஞர் அண்ணா தந்தது. அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் கொள்கை. தியாகராஜன் அவர்களுக்கு நான் சொல்றேன், தமிழ்ல தான் அவர் முயற்சித்தார், தமிழில் தான் பேசினார். 1-2 இடங்கள்ல அவருக்கு பிரச்சனை வந்த போது ஆங்கிலத்தை